Hi, hello, welcome you all to my English in Tamil Marvel channel. This is Jen. எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சிலருக்கு வேலையின் காரணங்களால இங்கிலீஷ் அப்படிங்கிற மொழி அவசிய தேவையாக இருக்கும். அது என்னவானாலும் இருந்துக்கட்டுங்க. உங்களால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும். நீங்களும் சும்மா அசால்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். சிலர் இங்கிலீஷ்னாலே கிராமர் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குமேன்னு கவலைப்படுவாங்க. ஆமாங்க. அது இருக்குதான். ஆனா, அது முதல்ல நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம டெய்லி பேசுற வாக்கியங்கள இங்கிலீஷ்ல பேச கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ற 25 சென்டென்சஸ் சொல்லித் தரேன். வாங்க நாமளும் இங்கிலீஷ் பேசலாம். முதல் வாக்கியம் என்னன்னா, எப்படி இருக்கீங்க? ஒருத்தங்கள நம்ம பார்த்தா நம்ம கேட்போம்ல, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது வாக்கியம் என்னன்னா, வீட்டில் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள்? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம், ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது எப்படி சொல்லணும்னா கேன் யூ டூ மீ அ ஃபேவர், கேன் யூ டூ மீ அ ஃபேவர், கேன் யூ டூ மீ அ ஃபேவர். சென்டென்ஸ், நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது என்னுடையது. இட்ஸ் மைன், இட்ஸ் மைன், இட்ஸ் மைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு வேறு என்ன வேண்டும்? உனக்கு வேற என்ன வேணும்? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட், வாட் எல்ஸ் டு யூ வாண்ட், வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எதிர்த்து எதிர்த்து பேசாதே, எதிர்த்து பேசாத. டோன்ட் டாக் பேக், டோன்ட் டாக் பேக், டோன்ட் டாக் பேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எடுத்திருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் எடுத்திருந்தால் சொல்லுங்கள். டெல் மீ இஃப் யூ ஹாவ் டேக்கன், டெல் மீ இஃப் யூ ஹாவ் டேக்கன், டெல் மீ இஃப் யூ ஹாவ் டேக்கன். நெக்ஸ்ட் ஒன், வரம்பு மீறாதே. டோன்ட் கிராஸ் த லிமிட், டோன்ட் கிராஸ் த லிமிட், டோன்ட் கிராஸ் த லிமிட். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை சொதப்ப விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் இட் அப், ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் இட் அப், ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் இட் அப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை போக விடு, என்னை போக விடு. லெட் மீ கோ, லெட் மீ கோ, லெட் மீ கோ. நெக்ஸ்ட் ஒன், என் உறவினர்கள் இரவு உணவிற்கு வருகிறார்கள். என் சொந்தக்காரங்க நைட்டு டின்னருக்கு வராங்க அப்படிங்கிறத மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் கம்மிங் ஓவர் ஃபார் டின்னர், மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் கம்மிங் ஓவர் ஃபார் டின்னர், மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் கம்மிங் ஓவர் ஃபார் டின்னர். நெக்ஸ்ட் ஒன், என்னை மிரட்ட வேண்டாம். டோன்ட் த்ரெட்டன் மீ, டோன்ட் த்ரெட்டன் மீ, டோன்ட் த்ரெட்டன் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் வேலைக்கு பஸ்ஸில் செல்கிறேன், நான் வேலைக்கு பஸ்ஸில் தான் போகிறேன் அப்படிங்கிறத ஐ டேக் த பஸ் டு ஒர்க், ஐ டேக் த பஸ் டு ஒர்க், ஐ டேக் த பஸ் டு ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன நினைக்க அப்படிங்கிறத வாட் டு யூ திங்க், வாட் டு யூ திங்க், வாட் டு யூ திங்க். நெக்ஸ்ட் ஒன், உணர்ச்சி வசப்படாதே, உணர்ச்சி வசப்படாத. டோன்ட் கெட் எமோஷ்னல், டோன்ட் கெட் எமோஷ்னல், டோன்ட் கெட் எமோஷ்னல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் கையை பிடிச்சுக்க. ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட்
மை ஹேண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, என்னை அசிங்கப்படுத்தாத. என்னை அசிங்கப்படுத்தாத அப்படிங்கிறத டோன்ட் இன்சல்ட் மீ. டோன்ட் இன்சல்ட் மீ. டோன்ட் இன்சல்ட் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நோ சான்ஸ். நோ சான்ஸ். நோ சான்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன அவசரம்? வாட் எ ரஷ். வாட் எ ரஷ். வாட் எ ரஷ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பொய் சொல்லவில்லை. அவன் பொய் சொல்லலை அப்படிங்கிறத he is not lying. he is not lying. he is not lying. இதே இது அவள் பொய் சொல்லவில்லை அப்படின்னா ஹீக்கு பதில் she அப்படின்னு போடணும். she is not lying. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சொன்னா புரியாதா. உனக்கு சொன்னா புரியாதா அப்படிங்கிறத did you not understand. did you not understand. did you not understand. நெக்ஸ்ட் ஒன், இருட்டாகி விட்டது. இருட்டாயிட்டு அப்படிங்கிறத இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் சென்டென்ஸ், நாற்காலியை இழுக்க வேண்டாம். சேரை இழுக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்னா டோன்ட் ட்ராக் த சேர். டோன்ட் ட்ராக் த சேர். ட்ராக்னா இழுக்கிறது. டோன்ட் ட்ராக் த சேர். அவ்வளோதாங்க. சூப்பராக 25 இங்கிலீஷ் சென்டென்ஸை இப்போ லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கெல்லாம் தமிழில் இந்த வாக்கியங்களை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதை இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். 30 days நான் டெய்லி யூசேஜ் பண்ணுற சென்டென்ஸை உங்களுக்கு சொல்லித்தருவேன். நான் சொல்லித்தர டெய்லியும் உள்ள அந்த சென்டென்ஸை நல்லா படித்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்காம அதை டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியும் 25 சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். 5 சென்டென்ஸாக நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி படித்து பார்க்காம நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணும்போது 30 daysக்குள்ளே 750 சென்டென்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் கற்றுருப்பீங்க. நியூ இயர் வரும்போது சூப்பராக நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்க. ஒரு செம்ம சேஞ்சை நீங்கள் பார்ப்பீங்க. நான் டெய்லியும் போடுற வீடியோஸை நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷை லேர்ன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இன் தமிழ் மார்வெல் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you all tomorrow. Bye.